ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 13 செவ்வாய்க்கிழமை. ஆஹா கல்யாணம் சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சூர்யாவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க மகாவும் விஜயும். சூர்யா வந்து ஸ்வேதாவோட வீட்டுக்குள்ளார வந்து போகிறாங்க. அங்கே ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்வேதாட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறியா அப்படி இப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது சூர்யா வந்து ஹீரோ மாதிரி உள்ளே பாஞ்சிடுறாரு. உள்ளே பாஞ்சதும் 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்து நடக்குது. இதை வந்து மகாவும் விஜயும் வந்து பார்க்குறாங்க. என்னடி புருஷன் நான் வந்திருக்கேன், நீ என்னென்னா உன் கள்ளக்காதலனை வந்து வர சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு மகாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி மகாக்கு வந்து இருக்குது. ஆனால் அவரை வந்து விரட்டி அனுப்பிச்சிடுறாரு சூர்யா. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் வேற வந்து ஸ்வேதாவை வந்து குத்தெல்லாம் வராரு அவர், அவங்க வீட்டுக்காரரு. சூர்யா வந்து தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு முதல்ல வெளியே போடா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் ஸ்வேதாவை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் போகிற வரைக்கும் திட்டிகிட்டே போகிறாங்க. புருஷன் இருக்கும் போதே கள்ள புருஷனை வந்து வர சொல்லியிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் அசிங்கமாக வந்து பேசிட்டு போகிறாங்க. இதை கேட்டுட்டு மகா வந்து இந்த பக்கம் திரும்பி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து சூர்யா வந்து ஸ்வேதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இதை பாரு, நீ வந்து இதெல்லாம் எதுவும் கஷ்டப்பட்டுக்காத, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு, எதுனாலும் ஃப்ரெண்டுகிட்ட தானே ஷேர் பண்ண முடியும், நீ உன் புருஷனெல்லாம் நினச்சி ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சூர்யா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க, என்னால் உனக்கு தான் பாவம் பிரச்சனை, இதெல்லாம் உன் வீட்டுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், மகா ஏதாவது தப்பாக நினச்சிப்பா அப்படின்ற மாதிரி ஸ்வேதா வந்து சொல்லிட்டுருக்க. இதெல்லாம் வந்து மகா வந்து கேட்கல. கரெக்டாக மகா வந்து இந்த பக்கம் திரும்பும்போது சூர்யா வந்து ஸ்வேதாவை சமாதானப்படுத்துகிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எது நடந்தாலும் நான் வந்து உன் கூடயே தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு துணையாக இருந்து உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு மகா வந்து ரொம்ப அப்செட் ஆகி அழுதுட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜய் வந்து இருங்க நீ நானும் வரேன்னு சொல்லும்போது, இல்லை விஜய், இதுக்கு மேலே என்னால் இங்கே வந்து நிற்க முடியாது, நீங்கள் வந்து ஆஃபீஸ் போங்க, என்னால் ஆஃபீஸ்க்கும் வர முடியாது, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க மகா. சரின்ட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாக்காகவே இந்த அனாமிகா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா மகா வருவாங்க, பிரச்சனையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மகா வந்து சூர்யாவோட நினப்பிலேயே அவங்க வந்து வராங்க. ஸ்வேதாட்ட வந்து சூர்யா பேசினதையே யோசிச்சு அதையே நினச்சிட்டு மகா மெல்ல நடந்து வராங்க. அக்கா என்னக்கா இது, நான் கூப்பிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டி கவனிக்காமல் போகிறீங்க அப்படின்னதும், இல்லை அனாமிகா நான் வேறு யோசனையில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் வந்து காஷ்மீரி புலாவ் வந்து நல்லா செய்வீங்களாமே, நீங்கள் செஞ்சால் தானே விஜய்க்கு ரொம்ப பிடிக்குமாமே, நீங்கள் வந்து செய்யுங்க, நான் வந்து பக்கத்தில் இருந்து எப்படி பார்த்து செய்கிறதுன்னு கற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் நானே செய்கிறேன் அப்படின்னதும், இல்லை அனாமிகா எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆஃபீஸில் வந்து பயங்கர வேலை, எனக்கு இன்றைக்கி வந்து சமைக்கிற மூடு வந்து இல்லை, அதனால் நான் இன்னொரு நாள் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக காயத்ரி வந்து வர இவங்க வந்து ஓரக்கண்ணில் அனாமிகா காயத்ரி வரதை வந்து பார்த்துடுறாங்க. நான் அப்படி என்னக்கா உங்ககிட்ட வந்து தப்பாக கேட்டுட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறேன், அதுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க அனாமிகா. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி வந்து வராங்க. மகா வந்து பதில் சொல்கிறாங்க, இதோ பாருங்க அனாமிகா, நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன், எனக்குன்னு சொல்லிட்டு சில பர்சனல் பிரச்சனையும் வந்து இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் என்ன சொல்லித்தரலன்னா சொல்கிறேன், இன்னொரு நாள் சொல்லித்தரேன்னு தானே சொல்கிறேன், ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக வந்து மகா பேச, உடனே இந்த காயத்ரி வந்து என் மருமக என்ன அப்படி என்ன உங்ககிட்ட வந்து கேட்டுட்டா, எல்லாரும் வந்து உங்ககிட்ட வந்து கெஞ்சணும்னு நினைக்கிறியா, அவள் என்ன உங்கள் அம்மா வீட்டிலேருந்து போட்டு வந்த நகையை கேட்டாலா, உன் சொத்து பத்தை கேட்டாலா, ஏதோ சமைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னால் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க, அதுதானே எதை குளிப்பாட்டி எங்கே வச்சாலும் அது வந்து அதோட வேலையை காட்டுன்ற மாதிரி தானே இப்போ நீ நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிடுறாங்க காயத்ரி. உடனே மகா வந்து, ஏய் இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற சின்னத்தை அப்படின்றாங்க. உடனே காயத்ரி வந்து, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை வந்து ஏய் போட்டு சொல்லி நீ கூப்பிடுவ, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து திட்டுறாங்க மகாவை. உடனே பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி வந்து வந்துடுறாங்க. காயத்ரி, நீங்கள் தான் வந்து சொன்னீங்கல்ல கிச்சன் பொறுப்பை கொடுங்கன்ட்டு, அதான் பொறுப்பு வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்தாச்சுல்ல, அது என்ன மகாவே தான் வந்து சொல்லித்தரணும்னு என்ன இருக்குது, அவள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரா, ஆஃபீஸில் அவளுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், எவ்வளவோ டென்ஷன் இருக்கும், ஏன் அவள் தலைவலி கூட இருக்கும் அவளுக்கு, அந்த தலைவலியோடு அவள் வீட்டுக்கு வந்தால் அவள் வந்து ரெஸ்ட் எடுக்க வேணாமா, உன் மருமகளுக்கு வந்து சமையல் சொல்லி தரணுமா, அதுதான் இப்போ தான் நெட்டில் வந்து எது போட்டாலும் உடனே கிடைக்கிற மாதிரி தான் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்களே, அதை பார்த்து சமைக்க வேண்டியது தானே, அப்படி இல்லைன்னா நீ உட்காந்து உன் மருமகளுக்கு வந்து சொல்லிக் கொடு, அதை விட்டுட்டு மகாவை ஏன் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, மகா இனிமேல் வீட்டு வேலைலாம் எதுவும் பார்க்க மாட்டா, அவள் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் போயிட்டு வருவா, நீ போமா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜலக்ஷ்மி. செம நோஸ்கட் ஆகி போயிடுது காயத்ரிக்கு.
இதில் மகா வேற ரொம்ப அப்செட்டாக வந்து லைட் கூட போடாமல் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து வராங்க. ஏய் மகா என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வேணாங்க, நீங்கள் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரிலாம் வந்து ஒன்றும் காட்டிக்காதீங்க. நான் ஆஃபீஸ்க்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னதும், என்ன நீ திடீர்னு ஏன் இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. திடீர்னு பேசல, நிஜத்தை தான் நான் வந்து பேசுகிறேன். உங்களுக்கு வந்து நான் ஆஃபீஸ் வரதெல்லாம் பிடிக்கவே இல்லை, அதுதான் நீங்கள் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னதும் உடனே வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து ஆஃபீஸ் வீடு கிடையாது. அங்கே பொறுத்த வரைக்கும் நீ வந்து என்கிட்ட வேலை பார்க்குற அவ்வளோதான். அதுக்காக ஒய்ஃப்ன்ற ப்ரையாரிட்டிலாம் என்னால் உனக்கு ஆஃபீஸில் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் உங்களோட ப்ரையாரிட்டி வந்து வேறு எங்கே இருக்குன்னு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி மகா வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, காயத்ரி, சித்ரா, அனாமிகா 3 பேரும் சமையல் கட்டில வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திருஷ்டி பற்ற போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா வந்து தேங்காயில் சூடெல்லாம் ஏற்றி திருஷ்டி சுற்றி போடுறாங்க. சமைங்க சமைங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு லிஸ்டெல்லாம் வேற கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அனாமிகா வந்து ரசத்தை விஷ மாதிரி வச்சுருக்காங்க. இருக்கிறதுலேயே ஈஸி ரசம் தான், அதையே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து நொந்துக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுது? சூர்யாவும் ஸ்வேதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்குள்ளார எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றது மகாக்கு எப்படி புரிய போகுதுன்றத அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.